ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா, ஸ்விக்கி vlog வந்தேன். 7 o'clock இல்லை 6:30க்கு வந்தேன். 2 ஆர்டர் போட்டான். ஓவர் அப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ 6:30க்கு வந்தேன், இல்லை 6:22 சம்திங் வந்தோடனே பெட்ரோல் போடும் போது ஆர்டர் போட்டான். 2 ஆர்டர் மல்டி ஆர்டர் ஒரே நேரத்தில் போட்டான். ஏற்கனவே ஹெல்மெட் வேணுமோ 2 கிலோ போல். இதில் கேமரா வேறு வெயிட்டாக இருக்குது, ஓவர் வெயிட்டாக இருக்குது. 6.3 kilometers கிரில் சிக்கன். இன்னொன்றும் அதுலேருந்து கொஞ்சம் தள்ளி அதுவும் கிரில் சிக்கன். ஆக்சுவலி வாய்ஸ் க்ளோஸ் பண்ணால் அவ்வளோ எதுவும் தெரியாதுன்னு வாங்க. க்ளோஸ் பண்ணால் தெரிய மாட்டேங்குதா, பல்ல வில்ல வந்தால் தெரியாது. ஆனால் ஓட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இன்னும் கேமரா செட்டிங் எப்படி இருக்குது ஓரளவு எனக்கு தெரியவே இல்லை. போயிட்டு இந்த வீடியோ பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. கேட்கணும்னு நினைக்கிறேன். வைடில் இருக்கா என்ன கதைனே தெரியல. ஆனா இந்த வியூ நல்லா இருக்குது ஆக்சுவலி. ஹெல்மெட்டுக்குள்ளே அந்த வைசர், கருப்பு வைசர் போட்டு பார்க்குறது. இத்தனை நாளாக ஏன் வீடியோ போடல? கேள்வி ஆன்சர் பர்சனல் இஷ்யூஸ், அதனால் கொஞ்சம் போட முடியல. நம்மளை யாரும் 5.6 kilometers இந்த இடம் எங்கேன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலி ரேர் சொல்ல முடியாது, எல்லாேருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்ச இடம் தான். ஸ்விக்கியில் எனக்கு பிடிச்சதே நம்மளுக்கு கொஞ்சம் தனியாக வரவேற்பு தர மாதிரி ஃபீல் ஆகுது. கடைக்கு வெளில இருக்கிறவனுக்கு ஆர்டர் போடல, எங்கேருந்து வரேன் எனக்கு மொதல் ஆர்டர் போட்டேன். அது ஹோட்டலுக்கிட்ட கூட வரல, அவங்க ஹோட்டலுக்கு வெளிலே தான் போட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க தான், நல்லா சொல்கிறேன். சார் என்ன விலாக் எடுக்கணும்னு தெரியல. சரி ஸ்விக்கி தான் போகிறோம் ஏதோ ஒரு விலாக் எடுத்து போடலான்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு. கொஞ்சம் தள்ளி வந்துட்டு கேமரா கழிச்சிட்டு, கேமரானா மொபைல் ஃபோன், ஐ ஆம் vlogging இன் மொபைல், அதில் தான் பார்க்கணும். எனக்கு ஏன் அழுத்தி சொன்னேன்னா, நிறைய பேர் டிஎஸ்எல்ஆர் வச்சு அறிவே இல்லாமல் பேச வேண்டியது. டிஎஸ்எல்ஆர் போய்ட்டு எவ்வளோச்சும் இதில் மாட்டுவாங்க. அதுக்கிட்ட அவ்வளோ பெரிய டிஎஸ்எல்ஆர்னு நான் சொல்ல வரல, நான் தப்பாக சொல்லிட்டேன். இந்த ஆக்ஷன் கேமரா நினச்சிடக்கூடாது யாருமே. பக்கத்து ஆளுங்க இல்லை, ஓவர்டேக் பண்ணலாம், ஓவர்டேக் பண்ணு அதுமாரி ஓவர்டேக் பண்ணும்போது பார்த்து பண்ணுங்கள். நம்ம பாட்டுக்கு டப்புன்னு வருவோம், அங்கே வந்து யாராச்சும் கிராஸ் பண்ணுறதுக்கு இருப்பாங்க, எதுக்கு தேவலாம் வந்துட்டு நின்று பாருங்கள். யாரும் இல்லைனா டப்புன்னு ஓவர்டேக் பண்ணிடுங்க. வண்டியை நான் ஆஃப் வச்சு இது எதிர்பார்க்கலங்க இருக்கு. ஐயோ வண்டி திடீர்னு ஆஃப் ஆனது தெரில, ஆஃப் ஆகிடுச்சு. ஏன் என்னாச்சு? நல்லா தானே வந்தேன், கரெக்டாக தான் கியர் மாற்றி போட்டு வந்துட்டுருக்கேன். அது ஆக்சுவலி வண்டி ஒரு வாரமாக 1.5 வாரமாக அந்த வண்டி எடுக்கவே இல்லை. R15 தான் சுற்றிட்டுருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலி சாட்டர்டே 7 o'clock ஆகுது. நம்பலையா? அதில் சின்னதாக இருக்க என்னத்தை தெரிய போகுது உங்களுக்கு. நம்புங்க, சொன்னால் நம்பி தான் ஆகணும். இன்றைக்கி சாட்டர்டே கரெக்டாக திரும்பணும். நிறைய வாட்டி நான் கோட்டை விட்டுருக்கேன் சந்தை. இது இல்லை, அது இது இல்லை எங்கே சின்னதாக இருக்குமா? இதுதான் நினைக்கிறேன். இதாக இருக்கு. இந்த இடம் எத்தனை இருக்குது தெரியும்னா தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடம் நல்ல இடம். அட்ரஸ் இங்கே கரெக்டாக 1 கிலோமீட்டர் டெலிவரி பாயிண்ட். சுற்றி 2 சைடும் இருட்டாக இருக்கும். ஆக்சுவலி எப்படி இருந்தாலும் மேலே தலை பாரமாக இருக்குது. இங்கே தான் வேறாத ரொம்ப தள்ளி. இங்கே தான் ப்ரோ. திருப்புறா சீக்கிரம் எதுவுமே. வந்துட்டேன். சதீஷ்குமாரோ? சரி, தேங்க்யூ.
டெலிவரி கம்ப்ளீட் ப்ரோ. அடுத்தால போ ப்ரோ. 86 தெரிதா? இதுக்கு எப்படி போனோம்? இது எத்தனை கிலோமீட்டருங்க? இந்த 500 மீட்ரு தான். அந்த வழியாக தான் போயிட்டோம். கொடுங்க ரேவு கொடுங்க போங்க. டப்புன்னு லோட் ஆக மாட்டேங்க. எனக்கு முன்னாடியே ஒருத்தர் வந்துருந்தார் போல். ஸ்விக்கி தான் நினைக்கிறேன். ஒழுங்காக பார்க்கல சொன்னல. பேத்துது சே வந்து வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இங்கே தான் திரும்ப எங்கேயோ போயிட்டுருக்கு. எங்கேயோ போகிறேன்னு எனக்கே தெரில. இங்கே தான்டா இருக்கேன். எங்கேடா திரும்படா போடா. ஓகே மேம் பார்த்துட்டேன். தேங்க்யூ. இப்போ வீடியோ செக் பண்ண எப்படி வந்திருக்குன்ட்டு ஃபஸ்ட்டு எஸ்எஸ்கே மேப் போட்டு டெலிவரி கம்ப்ளீட்டட். ஃபஸ்ட்டு டெலிவரி கம்ப்ளீட். இந்த வீடியோ செக் பண்ணிட்டு வராங்க. இல்லை பெருமையாக ஸ்விக்கி பற்றி பேசிகிட்டு இருந்தேன் இப்போ தான். எந்த டைம்? நைட் டைம். எப்படி டைமிங்னா எந்த டைமிங் சொல்கிற? என்ன போட்டு தெரியும்டா. உனக்கு ஆர்டரா எனக்கு ஆர்டரா ப்ரோ? எங்கே ப்ரோ? T1 ஃபுட்ஸா? நான் உனக்கு ஆர்டர் எப்போ எனக்கு அது வரைக்கும் கிளியுதான்னு நினச்சேன். எத்தனை கிலோமீட்ரு? 2.4 கிலோமீட்டரா? இங்கே தான் T1 எங்கேயோ வரும். T1. ஹலோ. இது பொன் கைகளை வைத்து அவ்வளோ பயமாவோட இருக்குது ஏரியா. நான் பேசுறது என்னடா பயமாக இருக்குது? நான் சொல்ல போகிறது அடுத்தால நீ வேணே பிரதீப் மேலே காண்டா வர அளவுக்கு நான் சொல்ல போகிறேன். நியூலி ஆறாவா? ஹலோ.
நியூரி ஷெல்லியோனா பின்னாடி தான் இருக்குது. நியூரி ஷெல்லியோ இரு ப்ரோ, ஒரே நிமிஷம். டெலிவரி பாயிண்ட் 1 இவங்க யாரும் இல்லையா? ஸ்விக்கி. ம் ஓகே. சில்லியோ, நியூரி சில்லியோ. வெளில எங்கே விட? கேட்குது. இரு ப்ரோ, எங்கே ப்ரோ ஆர்ட்ரு? சைடில் தான் கொடுத்துருக்கான். 167 INR பவன் எங்கே கிடக்கு? ஒரு 167 ரூபாடா. 167 ரூபா ஆர்ட்ரு. 67. டே அது வெறுப்புடா. அது எங்கெல்லாமோ கூட்டிகிட்டு போகணுன்னா எனக்கு அது டென்ஷன் ஆகுன்னு அந்த ஆர்டர், அந்த மாதிரி ஆர்டரை பார்த்தாலே. என்னோட வண்டி ஆஃப் ஆகுதுடா அடிக்கடி. எங்க ஐயோ. ஆனால் அது ரொம்ப கஷ்டம்டா. அது R15லாம் ஈஸியாக பண்ணிடலாம். இதில் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கும்.